நம்முடைய காயங்களை ஆற்றுகிற நம்முடைய ஆண்டவராக இயேசுவின் இனிதான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30 அதிகாரம் 17 நான் வாசிக்கிறேன். அவர்கள் உன்னை விசாரிப்பாரற்ற சியோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய ஆண்டவர் காயங்களை ஆற்றுகிறவர். அநேக நேரத்திலே காயங்களோடு கூட நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மன ரீதியான பாதிப்புகள், சரீர பிரகாரமான பாதிப்புகள். ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, ஆரோக்கியம் வரப்பண்ணி. 2 விதமான சரீர பிரகாரமான ஆரோக்கியத்தை கர்த்தர் கொடுப்பார், மன ரீதியான பாதிப்பையும் மாற்றுவார். நம்முடைய ஆண்டவர் நமக்காக காயங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். வேதம் அதைத்தானே சொல்லுகிறது. அவருடைய சரீரம் முழுவதும் பிக்கப்பட்டது நமக்காகத்தான். கரங்களில் ஆணி, கால்களில் ஆணி, தலைகளில் முள்முடி. காயங்களை ஏற்றுக்கொண்டு, காயம் என்று சொன்னால் நம்முடைய ஆண்டவருக்கு என்னவென்று தெரியும். மன ரீதியான பாதிப்பு என்று சொன்னால் என்னவென்று தெரியும். வேதம் சொல்லுகிறது, இயேசு தமது சொந்தத்திலே வந்தார், சொந்தமோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. என் எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டாரே, எருசலேமே எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை குட்டி சேர்க்கும் எத்தனை முறை உன்னை குட்டி சேர்க்க மனதாயிருந்தேன், நீயோ உன்னை சந்திக்கும் காலத்தை அறியாமல் போய்விட்டாயேன்னு சொல்லி அழுகிறார். அந்த ஜனங்கள் புரிந்து கொள்ளவில்லை, இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவரை புறந்தள்ளி சிலுவையில் அறைந்தார்கள். அதுவும் வேதம் சொல்லுகிறது. இவ்வளவு துக்கமாக இருந்திருக்கும். ஆனாலும் அந்த காயங்கள் எல்லாவற்றின் மத்தியில், அந்த காயங்கள் நிமித்தமாக கர்த்தர் நமக்கு அதை ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுத்தார். தள்ளும்புகள் நிமித்தமாக நீ பார்க்கும் பொழுது ஏசாயா 53:5 குணமாக்குகிற ஒரு வல்லமை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். என் தள்ளும்புகளால் குணமானீர் சொன்ன வார்த்தையை இன்றும் நமக்கு அதை கிரியை செய்து கொண்டிருக்கிறது. இந்த காயங்களோடு கூட வாழ்ந்து கொண்டிருப்பேன் சொன்னால் கர்த்தருடைய சமூகத்துல வாங்க. அவர் பட்ட பாடுகள், காயங்கள் நம்முடைய காயங்களை ஆற்ற வல்லமையுடையதாக இருக்கிறது. காயங்களோடு கூட சும்மா உட்கார்ந்து புலம்புவதை விட்டுவிட்டு ஆண்டவர் பட்ட காயங்களை பார்க்கும் பொழுது நம்முடைய காயங்கள் எல்லாம் ஒன்றுமே இல்லை. வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட ஒரு ஊழியர் திடீரென்று ஊழியத்தெல்லாம் நிப்பாட்டி அப்படியே அறையில பூட்டி அறைக்குள் முடங்கி போய்விட்டார். ஏனென்று விசாரித்தால் மனசு சரியில்லை. அதான் சொல்றார், காரணத்தை ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிறார். ஆனா அவங்க ஒய்ஃப் கேட்டு பார்த்தாங்க, பிள்ளைகள் கேட்டு பார்த்தாங்க, கூட ஊழியத்துல இருந்த துணை ஊழியர்கள் கேட்டு பார்த்தாங்க. இல்லப்பா நீங்க செய்யுங்க, வேணாம், என்னை விட்டுருங்கப்பா, எனக்கு போதும், நான் இது வரை செஞ்சுட்டேன், இனி செஞ்சு என்ன ஆக போகுது, எனக்கு அதுல திருப்தி இல்ல, எனக்கு ரொம்ப காயப்பட்டுட்டேன்னு சொல்லும் போது என்னென்று விசாரித்தால் இவரை பற்றி அவதூறாக யூடியூப்ல போட்டு விட்டார்கள் சொல்லதான் அவருக்கு துக்கம். இது அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. உள்மனதிலேயே அதை வைத்து வைத்து என்னை பற்றி இப்படி பேசிட்டாங்களா, இல்லாத பொல்லாத சொல்லிட்டாங்களா, இப்படிலாம் என்ன ஒரு மாதிரி பேசுறாங்களா, அப்படி அவதூறா அது பண்ணினதும் அவர் உள்ள உடைந்து உடைந்து அப்படியே சோர்ந்து அப்படியே மன அழுத்தத்துக்குள்ள போயிட்டாரு. போய் அந்த மனசோர்வு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்படியே இருக்கும்போது அடுத்து பலவீனப்படக்கூடிய ஒரு சூழலை வந்துருச்சு. என்ன செய்வதென்று யாருக்கும் புரியவில்லை. அப்பொழுதுதான் பார்க்கும் பொழுது ஆண்டவர் பேச ஆரம்பிக்கிறார். ஆவியானவர் ஒரு நாள் பேசுகிறார். நீ உன்னை பற்றி ஏதோ ஒருத்தர் ஏதோ இல்லாதது தானே, நீ அதை அதன்படி உன் வாழ்க்கை இல்லல, அவங்க இல்லாதது பொல்லாதை போட்டால் நீ அதை குறித்து கவலைப்படுகிறாய். நான் கடந்து வந்த பாதையை பாருன்னு சொல்லி அவர் கல்வாரி சிலுவையில பட்ட பாடுகள், கடந்து போன பாதைகள், சிலுவையை தூக்கி எருசலேமின் வீதியின் வழியாய் அவர் அந்த கரடு முரடான பாதைகளில, அந்த கல்வாரி பாதையில போனதெல்லாம் அப்படி அவர் முன்பாக அப்படியே அவர் தரிசனத்தில் அப்படியே விஷன் மாதிரி ஓட ஆரம்பித்ததான். சவுக்கினால் அடிக்கிறது, அவரை இழுக்கிறது, கொட்டுகிறது, காரி உமிழ்கிறது. இந்த காரியங்கள், நிந்தனைகள், அவமானங்கள், விரோதமான குற்றச்சாட்டுகள். அற்புதத்தை பெற்றவர்கள் எல்லாம் அதே அற்புதத்தை பெற்ற கரங்களின் மூலமாய் கை நீட்டி குற்றப்படுத்தினார்களே, இவரை சிலுவையில் அறையுங்கள் சொன்ன காட்சியெல்லாம் காண்பித்தாராம். இவைகள் மத்தியிலும், அந்த நிந்தனையின் மத்தியிலும், பொய் குற்றச்சாட்டுகள் மத்தியிலும் நான் அந்த கல்வாரி சிலுவையின் வழியாக கடந்து சென்று பிதாவின் சித்தத்தை நான் நிறைவேற்றவில்லையா? நீ பாதியில் உன் ஓட்டத்தை முடித்துக் கொள்ள விரும்புகிறாயா? இல்லை, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற விரும்புகிறாயா? உன் காயங்களை நான் ஆற்ற மாட்டேனா? என் காயங்களை காட்டிலும் உன் காயங்கள் பெரிதென்று சொன்னால் என்னிடம் சொல், நான் பார்த்துக் கொள்கிறேன். ஊழியருடைய உள்ளம் உடைந்தது. அந்த இடத்தில் அழுதாராம், முழங்கால் படிட்டாராம். ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்கப்பா. உங்கள் காயங்களை பார்க்கும் பொழுது அதுல கொஞ்சம் கூட ஒரு கடுகளவு கூட அல்லது 1% கூட என்னுடைய காயங்கள், என்னுடைய நிந்தனைகள் இல்லப்பா, நான் அதை தவறாக எடுத்துக்கொண்டேன், மன்னியும் என்று சொல்லிவிட்டு அந்த இடத்திலே மீண்டுமாய் தன்னை அர்ப்பணித்து ஊழியத்தை தொடங்க ஆரம்பித்தாராம். யோசித்து பாருங்கள். இன்னைக்கு நம்முடைய காயங்கள் தானே நமக்கு சில நேரம் பெரிதாய் போய் விடுகிறது. யாரோ ஒருவர் சொல்லுகிறாரு, இந்த வார்த்தையை பிடிச்சுக்கிறோம், மனசுல ஆழமா பதிய விட்டு கொண்டு அதை நினைச்சு அழுது ஏங்கி வெளியே காண்பிக்காம உள்ளே வச்சு முணங்கி கொண்டே, இப்படி பேசிட்டாங்களே, இப்படி என்ன நினைச்சிட்டாங்களே, இப்படி என்னை குறிச்சு இது பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிட்டு தூக்கி ஓரமா போட்டுட்டு இயேசுவை பார்த்து ஓடுவோம். அவர் நம்முடைய காயங்களை ஆற்றுவார், ஆரோக்கியத்தை வர பண்ணுவாரு. தொடர்ந்து அவர் நமக்கென்று நியமித்ததை செய்து முடிக்கக்கூடிய பலனையும் கொடுப்பார். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே,
காயங்களும் வேதனைகளும் பாடுகளும் நிறைந்த இந்த நாட்கள்ல அவைகளை பார்ப்போம் என்று சொன்னால், அவைகளை சிந்தித்துக் கொண்டிருப்போம் என்று சொன்னால் எங்கள் வாழ்க்கை காயத்தோடே முடிந்து விடும் அப்பா. அப்படி அல்ல, காயம் கட்டுகிற ஊழியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்கப்பா. அனைவருடைய கண்ணீரை துடைக்கக்கூடிய ஊழியத்தை எங்க கையில கொடுத்திருக்கிறீங்க. அனைவரை ஆற்றி தேற்றக்கூடிய கிருபை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. நாங்க மற்றவர்களை தூக்கிவிடக்கூடிய பலப்படுத்தக்கூடிய அப்படிப்பட்ட அழைப்பு எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. இந்த நாட்கள் நாங்களே சோர்ந்து போய்விட்டால், நாங்களே காயப்பட்டு விட்டோமே, இப்படி ஆகிவிட்டதேன்னு சொல்லி நொந்து உட்கார்ந்து விட்டால் யாரும் உடைய காரியமாய் போக முடியும்? யாரும் உடைய வேலையை செய்ய முடியும்? இந்த நாட்களில் அப்படிப்பட்டு சோர்ந்து போன ஊழியர்களாக இருக்கலாம், ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளாக இருக்கலாம், யாராக இருந்தாலும், அல்லது தன்னுடைய வாழ்க்கையில பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம். இந்த நிந்தனையின் பாதையிலே, அவமானத்தின் பாதையிலே, வேதனையின் பாதையிலே, உடைக்கப்படுகிற நொறுக்கப்பட்ட பாதையிலே கடந்து செல்கிற பிள்ளைகளை கை தூக்கி விட்டு கண்ணீரை துடைத்து உம்முடைய காயங்களை காண்பிப்பீராக. ஏற்பட்ட காயங்களை காண்பித்த அந்த பிள்ளைகள் அந்த பாதையிலிருந்து மீண்டுமாய் எழுந்து மீண்டெழும்படியான பலத்தை கொடுப்பீராக, கிருபை கொடுப்பீராக. தூக்கி நிறுத்துவதற்காய் ஸ்தோத்திரம், நடத்துவதற்காய் ஸ்தோத்திரம், தொடர்ந்து ஓடிவிட திட்டத்தை சித்தத்தை செய்ய பலன் கொடுப்பதற்காய் ஸ்தோத்திரம். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிகனமை எல்லாவற்றையும் செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். காயங்களை கட்டுகிற தேவன் நமக்கு இருக்கிறார். ஆற்றி ஆரோக்கியத்தை வரப்பண்ணி தொடர்ந்து நியமித்திருக்கிற பாதையில் அவர் ஓட வைப்பார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.